ஹே கைஸ், வெல்கம் டு யுவர் சேனல். ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறவங்க, அப்ளை பண்ணவங்களுக்கு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது அஃபீஷியலாக வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஆர்ஆர்பி போபால் வெப்சைட்டில் இப்போ அப்டேட் ஆகிருக்கு. ஃபியூச்சரில் நம்ம ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்லேயும் அப்டேட் பண்ணிடுவாங்க. சரியா? என்ன அப்டேட் அப்படின்னா வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா வந்து சர்வர் இஷ்யூ, வெப்சைட் வந்து ஸ்லோவாக இருக்கிறது. ஸோ இதுபோல் நிறையா நெகட்டிவ் ரீசன்னால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மொத்தம் 3 டேட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது அப்ளை பண்ணுறது, ஃபீ பே பண்ணுறது, கரெக்ஷன் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் போபால் வெப்சைட்டை விசிட் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கிளியராக பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு அதை வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்க்கலாம். கைஸ், இதான் அந்த பிடிஎஃப். கீழே உங்களுக்கு டேட் இருக்கும் பாருங்கள். 19/2/2025 ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்ட்லேருந்து அஃபீஷியலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கோரிஜெண்டம் 1 இதான் ஃபஸ்ட்டாக வந்துருக்கு இப்போ. ஓகேவா? இந்த இதுக்கு டாப்பில் கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் நம்பர் 08/2024. ஓகேவா? ஓகே. அதாவது லெவல் 1 குரூப் டி எக்ஸாம் இருக்குல்ல, 10th பாஸ் பண்ணவங்க, அவங்கெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கான ஜாப் இது. ஓகேவா? ஸோ அதுக்கான டேட்டை தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 22/1/2025 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனிச்சு, லெவல் 1. ஓகேவா? நோட்டிஃபிகேஷன். ஸோ இப்போது அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு 22/2/2025 க்ளோஸ் ஆகிடும்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஓகேவா? ஸோ இப்போது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 1/3/2025 வரைக்கும் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது மார்ச் 1 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் அப்ளை பண்ணிவிட்டு ஃபீ பே பண்ணுறதுக்கான டேட்டையுமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பழைய டேட்டு 24/2/2025, புது டேட்டு 3/3/2025 வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே போல் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும், அப்ளிகேஷனை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வந்து அதுக்கான பழைய டேட்டு வந்து 25/2/2025 6/3/2025 வரைக்கும் சொன்னாங்க. இப்போது 4/3/2025 13/3/2025 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறவங்க குயிக்காக அப்ளை பண்ணிவிட்டு குயிக்காக ஃபீயுமே வந்து கையோடு வந்து பே பண்ணுறது பெட்டர். ஓகேவா? டைமை நீங்கள் விட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து கண்டிப்பாக வந்து சர்வர் இஷ்யூ, வெப்சைட்டில் வந்து ஒரு சில ப்ராப்ளம் வந்து வரும். அப்ளை பண்ணுறவங்க குயிக்காக பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.